கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் குரு வக்ர கதி பலன்கள் தான். அதான் பயிற்சி சொல்லுவாங்க, வக்ரம் சொல்லுவாங்க. வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான். ஒரு கிரகம் ஒவ்வொரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும், பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த சுழற்சி சுழண்டே இருக்கும்போது சில காலதாமதங்கள். இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம், அதில் ஒரு 10 பேர் எடுத்தவுடனே ஓடுறாங்க. அப்போது முதல்ல ஓடினே இருப்பார். அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்னோக்கி போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது 4வது 5வது முன்னாடி வருவாங்க. கடைசியில் ஒருத்தர் ஜெயிச்சிருவார், வெற்றி கோட்டை கலந்துருவார். இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி, இந்த 9 கிரகங்களும் சரி, வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் சுழண்டுன்னு இருக்குது. நாம் உட்பட பூமியும் சுழண்டு தான் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல். அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னோடிக்கு போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகர்தலை குறிக்குது. இதுதான் இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும். அதனால தான் இந்த மாதிரி பலன்கள் கொடுக்குறோம். அப்போ இது வரைக்கும் குரு பயிற்சியான பலன்களோட இப்போது குரு வக்ரகதியால் பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும். இப்போது ரிஷபராசிலேருந்து குரு பயிற்சி பலன்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த குரு வக்ரகதிகள் அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும். மேசராசியில் குரு இருக்குது, அதனுடைய பார்வை பிற ராசிகளான சிம்மம், துலாம், தனுசு, இந்த 3 பார்வையும் படுது. அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பலன்லாம் சொல்ல போகிறோம். இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது பலன்கள் நடக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பலன்கள் பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார், சுக்கிரன் வீட்டில். இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார். நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். ஒருத்தருக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பாங்க. அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய், அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வளர்ச்சி அடையும். இந்த நிலச்சரிவுகள், வெள்ளம், அப்புறம் பூமி நடுக்கம், நிலநடுக்கம் சொல்கிறீங்களா, இதெல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன், அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம், அந்த செவ்வாயை பூமி காரகன்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவருடைய ராசியில் அமர்றாரு. அப்போ சுபகிரகங்கள் அமரும்போது இந்த சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் குறையும். இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம். இயற்கை சீற்றங்கள் இப்போ அதிகமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறையக்கூடியது. குரு வக்ரகதி ஆகும்போது குறையும். அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த மாதிரி நல்லது நடக்க போகுது. நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும், புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க. அது மூலமாக மக்கள் மேன்மை வருவாங்க. சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எல்லாருக்கும் மக்களுக்கு புது புது பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடையும். பெரிய மனிதர்கள், அரசாங்கத்தார்கள், மேலதிகாரிகள், இப்படி இருக்கவங்களாம் நல்ல வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்க மூலிமா மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி, நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் சீக்கிரமாக முடிக்கப்படும். அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும், நல்லாயிருக்கும், நியாயமான தீர்ப்பாக இருக்கும். இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில். அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்குறனால ஒரே குறிக்கோளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நம்ம ஒரு நினச்சிருப்போம், அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும். அதுதான் அந்த குரு வக்ரகதியில் நடக்கும். அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோட வீடு தான் அந்த தனுசு வீடும். அப்போது குரு கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமார்களை வழிபடலாம், நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம், மகான்களுடைய தரிசனம் பெறலாம், ஜீவசமய தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாமே செய்யலாம். இதெல்லாம் செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும், தீமை இருக்காது. குரு வக்ரகதியில் போனால் கூட நன்மை தான் செய்வார். அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார். அளவான மழை, அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி, மண் சரிவுலாம் இப்போ இருக்குல்லையே அதெல்லாம் குறைஞ்சி, அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு. இருந்தாப்புல நான் சொன்ன முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு. குரு வக்ரம் பெற்றிருக்கும்போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும். ஏன்னா குரு தான் பொன்னவன், பொன் தங்கத்துக்குரிய கிரகம் அந்த குரு தான்.
அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும். இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிடுமாறு கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். இனிமேல் நம்ம 12 ராசிகளுடன் பலன்கள் சொல்ல போகிறோன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதரை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரேந்திர பிரசோதியாத். என்னோட ஆத்மதின மகாகாளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரசோதியாத். வருகின்ற அக்டோபர் 15/10/2024 முதல் பிப்ரவரி 11/2/2025 வரை கிட்டத்தட்ட ஒரு 118 நாட்கள் இது குரு வக்ரகதி காலம். அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த குரு வக்ரகதி குருடைய பலன்கள் என்ன, அதுக்குண்டான இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்டம் கடந்து வரணும் இப்படிலாம் சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு. தனகாரகன்னு சொல்லப்படுறான். தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும், பணப்பழக்கம் எல்லார்கிட்டையுமே இருக்கும். தங்கம் வந்து விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும். குரு வக்ரகதி வரும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும். அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும். இப்போ தங்கம் விலை குறைஞ்சினாலே எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? அப்போது சுபகாரியங்கள் நிறைய கூடும். திருமணங்கள், சீமந்த சடங்குகள், இது மாதிரி பிறந்த நாள் விழாக்கள், இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே சுபகாரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போது குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது, ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்க போகுது. கெடுபலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். மக்கள் வந்து மட்டன் மகிழ்ச்சி கொள்வாங்க. அரசாங்கங்களுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க. குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும். அது சொல்ல வேண்டிய விஷயம். அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும். புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையிலே பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்ய போகுது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்து இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் இப்போ சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரன் சொல்ல போகிறேன். மகர ராசியில் கூப்பிட்றவங்களுக்கு சனியோட பாதிப்பினாலையும் மற்ற கிரகங்கள் பாதிப்பினாலையும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போது குரு வக்ரகதி ஆகிறனால உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது. அவருடைய பார்வை பலன்கள் மாறுபட போகுது. அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் மகராசிக்காரங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு கண்டங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் தப்பிச்சு கொஞ்சம் ஒரு போயிச்சிருப்பீங்க. ஒரு அசதி, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் விஷயம் இது மாதிரிலாம் இருந்திருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறனால, ஆயில் சார்ந்து பார்க்கறனால கண்டிப்பாக அந்த கண்டங்கள் எல்லாம் இனிமேல் விலகிடும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சோர்வுலாம் போயிடும். உடல் அசதி போயிடும். ஒரு எது பண்ணலாமே, இது செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடணும்னு ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். எப்பயுமே நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் ஆல்வேஸ் குட்ன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல விஷயந்தான் யோசிப்பீங்க. நல்ல விஷயந்தான் செய்ய போகிறீங்க இனிமேல். அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் திடீர் வரக்கூடிய எதிர்பாராத வரவுகள் வந்து சேரும். எதிர்பாராத சந்திப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிகழப்போகுது. ரொம்ப நாளைக்கு மிஞ்சி பார்த்துருப்பீங்க. பழைய நட்பு உறவாக இருக்கலாம். அவங்க வந்து திருப்பி சேருவாங்க. எதிர்பாராத நட்பு உறவு மூலிமா லாபங்கள் கிடைக்கும். அந்த பழகின சில காலத்திலே நீங்கள் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. உடனே உங்களுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சி உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு உதவி பண்ணுவாங்க. அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுதான் எதிர்பாராத உதவின்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் மாற்றி அமைக்காமல் இருக்கும். ஒரு பயணம் மேற்கொள்வீங்க, ஆனால் அதை சேஞ்ச் பண்ணி இன்னொரு பயணமாக போயிடுவீங்க. ஆனால் அதுவும் நல்லதாக தான் இருக்கும்.
இப்படி தான் நடக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கும். ஆனால் அது நல்ல சுபம் வந்து முடிவு வந்து சுபமாக தான் இருக்க போகுது. இது மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. குரு உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்கறனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அடைவீங்க. தொழிலை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வியாபார ஸ்தலமும் வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. எப்பயுமே ஒரு தொழிலுக்கு இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க. வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக சரி, நல்ல இடம் அமையணும். நம்மளுக்கு நல்ல ஒர்க்கர்ஸ் அமையணும் கூட. இது மாதிரிலாம் அது செய்யக்கூடிய நம்ம பொருட்கள் நம்ம அதில் வியாபாரத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் நல்ல பொருளாக இருக்கணும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமையணும். மக்களுக்கு தேவையானவையாக இருக்கணும். இதெல்லாமே அதுக்கு தான் அந்த இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிட்டா கண்டிப்பாக அந்த வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சியாக தான் இருக்கும். அதனால் வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. கூட்டு முயற்சி பலிதமாக இருப்பது உங்களுக்கு கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துடுவீங்க. அவங்க நல்லவங்களாக தான் வந்து சேருவாங்க. அதுதான் முக்கியம். எப்பவுமே கூட இருக்கவங்க நல்லவங்களாக இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அவங்க பொறாமைப்பட்டவங்களாக இருந்தாலோ இல்லை நம்மளுக்கு அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் நம்ம ஏன் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அப்படிப்பட்டவங்களுடைய கூட்டு முயற்சி சக்ஸஸ் கொடுக்காது, நல்லது செய்யாது. அதனால் நல்லவங்க தான் உங்களுக்கு வரப்போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் பிரயாணங்கள் மூலிமா நிறைய உங்களுக்கு அது மூலியமே வருமானம் கிடைக்கும். இங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம். வெளிநாட்டுக்கு போகிறவங்கள அனுப்பி வைக்கலாம். அது மூலிமா சம்பாதிக்கலாம். அவங்க மூலியமாக தொடர்பு கிடைக்கலாம். அவங்க அங்கே இருக்கிற பொருளை அனுப்பி வைக்கலாம். இங்கே இருக்கிற பொருளை அனுப்பி வைக்கலாம். அது மூலிமா சம்பாதிக்கலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது இப்போ உங்களுக்கு. அதனால் மகராசிக்காரங்க எப்போயுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டமும் அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி சுறுசுறுப்பாக வாங்க. அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். சிவனை வழிபட்டு வாங்க. சிவனை வழிபடும் போது ரொம்ப உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும். தியானம் மேற்கொள்ளுங்க சிவனை நினச்சி. அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். பிரதோஷம் சிவனுக்கு போயிட்டு அபிஷேகம் கலந்துக்கிட்டு அபிஷேகமும் ஆராதனையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நன்மை நடக்கும். சனிக்கிழமையில் போயிட்டு சிவனுக்கு பெரிய விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. உங்கள் கோரிக்கை சொல்லிட்டு வாங்க. இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகுது உங்களுக்கு. குரு வழிபாடும் வந்ததாக சொல்லப்படுது. முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. முருகர் கோயில் போனீங்கன்னாக்கா 11 தீபங்கள் போட்டு முருகருக்கு போட்டு வேல் வச்சு வெளியில் வேல் இருக்கும், அதுக்கு வேலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். அது இல்லாமல் எதிரிகளுக்கு கூட நீங்கள் உதவலாம். அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்போ வரப்போகுது. அவங்கவுங்க எதிரியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் உதவி பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணுவீங்க. அப்போ அவங்க மனம் மாறிடுவாங்க. ஆஹா, நம்ம இவ்வளோ நாள் இவருக்கு எதிரியாக இருந்தோம், நம்ம அகெயின்ஸ்டாக இருந்தோம், இவருக்கு கெட்டது தான் பண்ணிட்டு வந்தோம், ஆனால் இவர் அப்போதெல்லாம் கூட மறந்துட்டு நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பயமும் போயிடும். உங்களுக்கு வந்து எதுவுமே எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. உங்களுடைய நட்புறவாக மாறிடுவாங்க. நிறைய பேர் எதிரியாக இருந்தவங்களாம் நட்புறவாக மாறி இருக்காங்க. எப்பயுமே எதிரியை நம்பலாம், துரோகி தான் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது எதிரிகளே உங்களுக்கு நண்பராகக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்க போது கண்டிப்பாக நல்லா வரப்போகிறீங்க. தான தர்மங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய உடம்பு முடியாதவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. படுத்து படிக்காதவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. மூட்டை முடிச்செலாம் தூக்கி சம்பாதிப்பாங்க இல்லையா, சுமை தூக்கும் தொழிலாளர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. துப்புரவு தொழிலாளர் சொல்லுவாங்க. நம்ம அது இல்லைன்னா கஷ்டம்தான், நாற்றம் அடிச்சிடும் ஊரே. குப்பையை துப்புரவு பண்ணுறது, அது மாதிரி பண்ணுறது, இது மாதிரி கழிவுகளை வந்து மனித கழிவுகளை துப்புரவு பண்ணுறது, இவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் உதவி பண்ணலாம், தானம் பண்ணலாம். அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்காம மற்ற இல்லாமல் அவங்களுக்கு ஆடை உதவி பண்ணலாம், பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள். நீங்கள் ஒன்றுமே தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வழியில் போயிட்டே இருக்கலாம். திடீர்னு ரோட்டில் ஒரு துப்புரவு தொழிலாளி பார்ப்பீங்க, டக்குன்னு இறங்கி அவங்களுக்கு ஏதோ முடிஞ்ச உதவி பண்ணிட்டு போயினே இருக்கலாம். அவங்க கேட்காம செய்கிறது தான் அந்த தான தர்மங்களுடைய பலனை அபரிதமாக கொடுக்கும். அது மாதிரி செய்யலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் நன்மை தான் செய்யும். சனியும் வக்கரம் பெற்றிருக்கனால அவங்களுக்கு பாதிப்பு குறைஞ்சிருக்கும். இப்போ இந்த குருவும் வக்கரம் பெற்றிருக்கனால அதனாலேயும் பாதிப்பு குறைஞ்சி நல்லதாக நடக்க போகுது. அவங்களுக்கு பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும். தெய்வ சிந்தனை மேலோங்கி இருக்கும். நிறைய கோயில்குள்ளெல்லாம் போயிட்டு வாங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் போயிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்லணும்னா, மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா தான தர்மங்கள் அது ரொம்ப விசேஷமாக. இப்போ இந்த மருந்து வாங்கி கொடுத்தா அவர் ஓய்வு போயிடுச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் கையில் வாங்கி கொடுத்தா அவ்வளோ விசேஷம். ஏன்னா நீங்கள் மகர ராசின்ற போது ராசி அதிபதி சனி, ஆயுள் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். பெரும்பாலும் இந்த சனியோடைய ஆதிக்கம் பெற்ற ராசியில் பிறந்தவங்க, இது மாதிரி ஒரு கண்டத்தில் போராடுறவங்களுக்கு, ஆயுள் பயத்தில் இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரி உயிர் பயத்தில் இருக்கிறவங்களுக்கு,
முக்கியமான நேரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணால், உங்கள் கையால் உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் பண்ணி அறிஞ்சு தெரிஞ்சு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சட்டத்துறையில் இருக்கவங்க, நீதித்துறை, அப்புறம் இன்சூரன்ஸு டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்களா, இதில் உள்ளவங்களாம் நல்ல வருமானம் வரும், லாபங்கள் வரும். அது இல்லாமல் விவசாயத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைவீங்க. அரசியல்வாதிகள்லாம் ஏற்றம் பெறுவீங்க. அவங்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் வந்து சேரப்போகுது. சினிமா துறையில் உள்ளவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க. முக்கியமான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும். நல்ல வாய்ப்பாக இருக்க போகுது. அது எல்லோரும் பேசக்கூடிய வாய்ப்பாக அது அமையும். இது மாதிரிலாம் நடக்கும். குழந்தைங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி இருக்கும். அதில் கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லபடியாக வரும். விளையாட்டுத்துறை, அது மாதிரி புத்தி கூர்மை, புதுசாக எதாவது கண்டுபிடிக்கிறது. இப்போலாம் சின்ன பசங்கள் நிறைய கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சின்ன பசங்களே இப்போ நிறைய கண்டுபிடிச்சி எல்லாமே பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பெரியவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே ஐக்யூ நிறைய இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. நல்ல அறிவு திறன் இருக்குது, பிறக்கும்போதே நல்ல திறமையோடு தான் பிறக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ உங்கள் ராசிக்குள்ள பிறந்த குழந்தைங்களாம் கூட நல்ல மேன்மையாக வரப்போகிறாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு அந்த பெருமை கிடைக்க போகுது. இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக அதில் வந்து மீண்டு வந்துடுவீங்க. நன்மையான பலன் தான் நடக்க போகுது. அது இல்லாமல் நீங்கள் வந்து எப்பயுமே எங்கே போனாலுமே இறை சிந்தனையோடு இருங்க. குலதெய்வ வழிபாடு வச்சுங்க. இஷ்டதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போ வச்சுட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. சனீஸ்வரன் வந்து சனிக்கிழமையில் எப்பவுமே பண்ணிட்டு வாங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. சனீஸ்வரனுக்கு உண்டான தெய்வங்களான சொல்லக்கூடிய சிவன், பெருமாள், ஆஞ்சநேயர், விநாயகர் இவங்களாம் வழிபட்டுவாங்க. பெரும்பாலும் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால், தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பலன் குறைஞ்சி நல்ல பலன் தான் அமைய போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.